சிலுவையில செய்து முடிச்சத முழு நிச்சயமா நீங்க நம்பி அவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. ஆமே. இப்ப அவர் என்ன செய்து முடிச்சார் என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியணும். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். ஆபிரகாம் அதாவது சிலுவைக்கு முன்னாக வாழ்ந்தபடியால அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். இப்ப நாம அவருடைய சிலுவைக்கு மரணத்துக்கு பின்பாக இருக்கிறோம். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றின பிறகு நாங்க என்ன செய்யறோம்? இப்ப வாழ்கிறோம். சோ அப்ப நாம இயேசு சிலுவையில அவைகளை நிறைவேற்றி முடிச்சிட்டார் என்கின்றத முழு நிச்சயமாய் நம்பி நாம அவரை மகிமைப்படுத்துகிறோம். நான் திரும்ப சொல்றேன், ரோமர் இந்த வசனத்தை நாம வாசிச்சுட்டு நாம வர்ஷிப், அதாவது அவருக்கு நன்றி செலுத்துவோமா? என்னண்டா அவ்வளவுக்கு இந்த வசனம் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வசனம். அத எலிமெண்டா நாம வாசிக்கிறேன். நீங்க பைபிள எல்லாரும் எடுத்து இருக்க வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. என்னவாம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆங்கில பைபிள்ல எப்படி இருக்கு? ஒருக்கா டேவிலின் Romans 4:21, Devlin or Geshan, can you read it please? Yeah, so slowly and you can read it please. Okay, and being fully convinced that being fully convinced. இந்த ஆங்கிலம் தெரிஞ்ச ஆட்களுக்கு இன்னும் டீப்பா விளங்கும். Right? Being fully convinced, yeah, that what he has promised. அதாவது நாம கடவுளுக்கு என்னத்தை ப்ராமிஸ் பண்ணினோம், அல்லது நாங்க என்ன அவருக்கு செய்ய போறோம், அதை பற்றினதல்ல. What he promised, அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார். Yeah, read it please. He was also able to perform. Right, he also able to perform. Right, அவர் என்னத்தை ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அவர் செய்வார் என்கின்றதான் ஆபிரகாம் நம்பினான். சோ அதனால பாருங்க, சிம்பிளா ஈஸியா அவன் கடவுளை என்ன செய்தான்? மகிமைப்படுத்தி துதிச்சான். Read it again please. And being fully convinced that what he had promised, he was also able to perform. He was also able to do it, perform, right? So இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் சிலுவைக்கு முதல் இருந்தபடியால அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் போற்றப்படுது. என்ன இப்ப நாங்க இந்த காலத்துல இயேசு சிலுவையில மரிச்ச பிறகே நம்புறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றீங்க நாங்க நம்புறோம். ஆனா உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும், உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு டேயும், அல்லது உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு துன்பங்கள் வரைக்கோ, உங்களோட வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் வரைக்கோ நீங்க அதை பிராக்டிஸா கொண்டு வர்றீங்களா என்றா இல்ல. ஆனா ஆபிரகாம பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதலே
சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது இயேசு கிறிஸ்து வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கின்றத முன்கூட்டியே நம்பின ஒரு மனுஷன். எஸ், இயேசு சிலுவையில பாவங்களை சுமக்க போறார். அதன் நிமித்தம் அதனூடாக நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதமும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்கின்றத ஆபிரகாம் முன்கூட்டி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு நீங்க மிக ஆழமாக, ஈவன் பிராக்டிக்கலாக நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவன் உங்களோட பேச போறார், கிறிஸ்து உங்களோட பேச போறார், அல்ல ஆவியானவர் உங்களோட பேச போறார். அதனால நாங்க என்ன செய்யணும்? ப்ரே பண்ணணும். தாப்பனே, எங்களுடைய மனசை அபிஷேகிங்க. பிளீஸ் அனாயிண்ட் மை திங்கிங், அல்லது எங்களோட மனசு. என்னண்டா, எங்களோட மைண்ட் மிக முக்கியமானது. தேவன் அதை அபிஷேகித்தான் எங்களோட மனம் வந்து அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். இல்லையண்டா கடைசி வரைக்கும் நடக்காது. பிளீஸ், நாங்க உண்மையா நித்தம்ங்க, பிளீஸ் அனாயிண்ட் மை மைண்ட். ஆமேன். எனக்கு அந்த மைண்ட் தேவனுடைய வார்த்தையில, அவருடைய என் மனம் அவருடைய வார்த்தையில இருக்கிறபடியால என் மனம் என்ன செய்யுது? மர்வமாஸ். சோ அது மாதிரி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அவர் உங்களுடைய எங்களோட மனசை அவருடைய வார்த்தையில நிக்க பண்ணும். சோ திரும்ப வாசிக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சோ நாம இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு பிறகு இருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இருக்கிறோம். சோ அதனால நாம் என்ன செய்யறோம்னா, வாக்குத்தத்தம் பண்ணினதை இயேசு நிறைவேற்றிட்டார் சிலுவையில என்கின்றத முழு நிச்சயமா நாம் போனோம். அப்ப இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதை என்னத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார், என்ன எல்லாத்தையும் நிறைவேற்றினார் என்று. சகலதும் ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ளடங்கினார். ஆமென். சோ இத குறிச்சு நாம மேற்கொண்டு நாம பார்க்கலாம். சோ இப்பொழுது நாம அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களோட குமாரன் ஊடாக சிலுவையில நீங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க. அதற்காக நன்றி இயேசுவே. நீங்களே எனக்கு பரிசுத்தம், நீங்களே எனக்கு ஞானம், நீங்களே எனக்கு மீட்பு, நீங்களே எங்களுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நீங்களே எனக்கு சுகம், ஆரோக்கியம், எல்லாமே நீங்க. நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே. இதை நாங்க நம்புகிறோம். முழு நிச்சயமாய் நம்பி உங்களை மகிமைப்படுத்துகிறோம். முழு நிச்சயமாய் என்னுடைய சகல வியாதிகளையும், என்னுடைய சகல பலவீனங்களையும், என்னுடைய சகல பிரச்சனைகளையும் நீங்க சிலுவையில என்ன செய்யட்டீங்க? நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க. அதை வெற்றி சிறந்துட்டீங்க. நான் முழு நிச்சயமாய் நம்புறேன். இத நம்புறதுக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவி, அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் வேண்டா நீங்க நினைக்கிற மாதிரி அபிஷேக கூட்டத்துல போடுறதில்லை. ஆபிரகாமுக்கு அபிஷேக கூட்டம் நடந்ததில்லை. ஆபிரகாம் அபிஷேகத்தை போய் இன்றைக்கு மாதிரி பெற்றுக்கொண்டதில்லை. இன்றைக்கு இருக்கிற போலியான அபிஷேகம் மாதிரி பெற்றுக்கொண்டதில்லை. தேவனுடைய வார்த்தை விரைக்க அது அபிஷேகத்தோட வருகிறது. ஆமீன். அதை நாம விசுவாசத்தோட பெற்றுக்கொண்டா அது அபிஷேகம் நிச்சயமாக அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அது நிலை நிற்கும். அந்த வார்த்தை நிலை நிற்கும். பாருங்க, இந்த வார்த்தைகள் நான் அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட வார்த்தை இன்றைக்கும் நாம் மெசேஜ ப்ரிப்பேர் பண்ணிக்க வருதே. இதை நானா ப்ரிப்பேர் பண்ணலே, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னா இது நமக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம். பைபிள் சொல்லுது, அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் நிலைச்சிருக்கிறதே.
ஜோவான்ல அப்படித்தான் சொல்லுது, உங்களுக்குள் நிலைச்சிருக்கிறதே. சோ அப்ப எங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிற அபிஷேகம் அவருடைய வார்த்தை என்ன செய்யும்? திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அப்ப நாம் என்ன செய்யறோம்? மர்வமாகிறோம். விசுவாசத்துல நாம் என்ன செய்யறோம்? பெருகி கொண்டே போறோம். ஆகவே கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி. நீங்க நிறைவேற்றி முடிச்சதுக்காய் நன்றி. சிலுவையில நீங்க நிறைவேற்றி முடிச்சதுக்காய் நன்றி. எங்களுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன். நன்றி இயேசுவே. இந்த வசனங்களை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தையை பார்க்க போறோம். அவருடைய செய்தி உங்களோட, அவருடைய நற்செய்தி எப்படி பேசுது, நீங்க அதை அப்படியே உங்களுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளுங்க. சோ நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும்டா உங்களோட மைண்ட் என்ன செய்யணும்? இங்க இருக்கணும். அதுக்காகத்தான் அவருடைய அபிஷேகம். ஆமேன். சோ நான் ஜெபம் பண்ணி தேவ செய்திக்கெல்லாம் கடந்து செல்ல போறேன். தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய மனசும் மைண்டும் இந்த இடத்துல இருக்கத்தக்கதாகவும் உங்களோட வார்த்தையை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய மைண்டில் உங்களுடைய அபிஷேகம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சபை, உங்களுடைய சரீரம் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினால் காக்கப்படும். எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினால் அது திரும்ப திரும்ப சுத்திகரிக்கப்படும். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிச்சு சகல உங்களுடைய வார்த்தைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஈவன் நான் கூட உங்களுடைய வார்த்தையை இன்னும் உங்களுடைய ஞானத்தோடு உங்களுடைய பலத்தோடு பிரசங்கிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, நாம இன்றைக்கு தலையங்கத்தை நான் போட்டிருந்தேன். அதை வாசிப்போமா? அவருடைய அன்பினால் ஆயத்தமாக்கப்பட்ட, நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவருடைய அன்பினால் ஆயத்தமாக்கப்பட்டவைகளை என்னவாம்? கண் காணவும் இல்லை, நம்முடைய இருதயம் அதை முக்கூட்டி அறிந்ததும் இல்லை என்று அந்த வார்த்தை சொல்லுது. சோ அதனாலதான் இந்த தலையங்கத்தை போட்டேன். அவருடைய அன்பினால் ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு. ஏற்கனவே அது என்னவா இருக்கிறதாம்? எங்களுடையதா இருக்கிறது. சல்வேஷன் prepared by his love is already yours. என்றா சல்வேஷன் என்றா நாங்க என்னவாம்? சகல விதமான ரட்சிப்பு. அது என்னவா இருக்கிறதாம்? எங்களுடையதா இருக்கிறது. சகல விதமான 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், பைபிள் இருக்க நீங்க எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நாம கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், அதையும் நான் எடுக்க போறோம். 1 Corinthians chapter 2 verse 9. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, என்னவாம்? ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சோ அப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப எங்கட இருதயத்துல இன்னும் தோன்றலையா, எங்கட கண் காணவும் இல்லையாண்டு. ஆனா உண்மையாகவே அதுதான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, நமக்கோ என்னவாம்? நமக்கோ. நமக்கு சொன்ன யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அவர் ஆயத்தமாக்கின எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சோ அப்ப அவர் தான் என்ன செய்யறார்? நமக்கு இப்ப நற்செய்தி ஊடாக என்ன செய்யறார்? வெளிப்படுத்துறார். என்னவாம்? தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, அல்லது தேவன் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு, யாரெல்லாம் உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு நேசிக்கிறார். சோ அதனாலதான் அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்காக
நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சோ அப்ப அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாராம்? ஆயத்தம் பண்ணினவைகளை ஏற்கனவே நமக்காக சகலதையும் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணிருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களை அல்லது சகல விதமான ரட்சிப்புகளை சகல அவருடைய அன்பினாலதான் இது நடந்தது, அல்லது அவருடைய கிருபையினால. சோ அப்ப நாங்க முன்கூட்டியே, நாங்க இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முதலேயே, அல்லது நீங்க இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அவரை அறிகிறதுக்கு முதலேயே உங்களுக்காக சகலதும் ஆயத்தமாக்கப்பட்டது. சகலதும், சகல விதமான ரட்சிப்பு. இப்ப இந்த வசனத்தை நான் வாசிச்ச பிறகு நாம திரும்ப இடத்துக்கு வருவோம். கலாத்தியர் 1 அதிகாரம். So Galatians 1st chapter 1 and then verse 4. 4வது வசனம், கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, அதை வடிவ வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்ப ஆழமா சிந்தியுங்க. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருண்டா, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப இப்ப சிந்தியுங்க, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், அதுல இருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை தேவைண்டா, என்ன வழி? சோ இப்பொழுது இது ஆங்கிலத்தில் இருக்கா, வாசிப்போமா? கேஷாவுக்கா வாசிக்கலாமா பிளீஸ்? Relatives. Okay. Who gave himself for our sins to rescue us from the present evil age. Right. Rescue us from the present evil age. இப்ப அநேகருடைய சிந்தனை என்ன தெரியுமா? நாங்க மரிச்ச பிறகு நரகம் போகாம எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போத்தான் இயேசு பாவத்துக்காக, எங்கட பாவத்துக்காக மரிச்சார் என்கின்ற ஒரு நெரோ மைண்டட் மட்டும்தான் எங்களுடைய விசுவாசிகிட்ட இருக்கு. எஸ், நாம நரகம் போறதே இல்ல, ஏனண்டா இயேசு ஏற்கனவே அது மீட்டுட்டார். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற, இப்ப இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இங்க இருக்கிறதான அந்த பிசாசு ஊடாக வந்த நரக வாழ்க்கையில இருந்து நம்மை விடுதலை ஆக்குறது தான் அவருடைய மெயின் நோக்கம் என்கின்றத பிசாசு எங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கிட்டார். நான் சொல்லல, நற்செய்தி சொல்லுது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, இங்க இருக்கிற, இப்பொழுது இருக்கிற பொல்லாத ஈவில் உலகம், சாத்தானுடைய உலகத்தில இருந்து நம்மை விடுவிக்கும்படி, அதுக்காக அவரே யுத்தம் பண்ணிட்டார். என்னவாம் அந்த யுத்தம்? என்ன அவர் செய்த ரெமெடி என்ன என்று சொன்னா, மருந்து என்னன்னு சொன்னா, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது யாருக்கு எழுதினது? கலாத்து சபையில இருந்த விசுவாசிகளுக்கு, பிலீவர்ஸுக்கு. இவங்க என்ன செய்துட்டாங்களாம்? தேவனுடைய கிருபையை விட்டு விலகிட்டார், அந்த உபதேசத்தை விட்டு விலகிட்டார். அப்ப மனுஷனுடைய பிரச்சனைகள் உலகத்துல, இந்த இருள் உலகத்துல வர்றதான எதுவா இருக்கலாம், எந்த ப்ராப்ளமா இருக்கலாம், இருள்ல இருந்து வருகிற, இருள்ல அதாவது டார்க்னஸ்ல இருந்து வருகிற எதுவா இருக்கலாம், சிக்னஸா இருக்கலாம்,
அல்லது வேற டிசீஸா இருக்கலாம், அல்லது வேற விதமான ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இதுல இருந்து நம்ம விடுவிக்க இயேசு செய்த வேலை என்ன? நம்முடைய பாவங்களுக்காக. சோ அப்ப இயேசு சிலுவையில மரிச்சதால நாம் என்ன செய்துட்டோமாம்? அவருடைய ஒரே பலியினால் நாம் என்றென்றைக்கும் மன்னிக்கப்பட்டோம், என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டோம், என்றென்றைக்கும் விடுதலையாக்கப்பட்டோம். அப்ப இந்த நிச்சயம், இந்த முழு நிச்சயம், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அவன் சிலுவைக்கு முதல் முழு நிச்சயமா நம்பினான். இப்ப விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைண்டா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எங்களை முற்றுமுழுதாக முழு நிச்சயமா எங்களை முழுவதுமா எங்களை மன்னிச்சிட்டது என்கின்ற முழு நிச்சயம் அநேகம் பேர் இல்ல. திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்ன மன்னியும் மன்னியும் என்று கேட்கிறபடியால ஏற்கனவே நடந்து முடிஞ்ச அந்த முழு நிச்சயம் நம்மிடத்துல இல்லை. அதனால இப்பிரபஞ்சம் எங்களை மேற்கொள்ளு, வியாதி நம்மளை மேற்கொள்ளு, தரித்திரம் நம்மளை மேற்கொள்ளு, பிசாசு நம்மளை மேற்கொள்ளு. ஆனா சுவிசேஷம் நற்செய்தி என்ன சொல்லுதுண்டா, பவுல் என்னத்தை, ஆவியானவர் நமக்கு என்னத்தை ஆழங்களை கொண்டு வாராருண்டா, தேவனுடைய ஆழங்களை எங்களுக்கு என்னத்தை கொண்டு வாராருண்டா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்கின்ற நற்செய்திய என்ன செய்யற? கொண்டு வர. எத்தனை பேர் நீங்க முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழு நிச்சயமாக நீங்க இதுல அவரை மகிமைப்படுத்துறீங்க? நீங்க சொல்லுவீங்க எஸ் நாங்க நம்புவோம் என்று. ஆனா இன்றைக்கு நீங்க விசுவாசிகளுடைய மொழியில வச்சு நீங்க பிடிப்பீங்க. ஒரு சர்ச்சில் அவர்களுடைய பேசுற மொழி, ஒரு பாஸ்டருடைய மொழியில இருந்து உங்களுக்கு தெரியணும், எஸ் இவர்கள் உண்மையாக கன்வின்ஸ் பண்ணப்பட்டுட்டார்களா, முழு நிச்சயமாக இவர்கள் நம்பிட்டார்களா. பாருங்க அடுத்த வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சுவிசேஷம் என்றா என்ன? கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த சித்தத்தினாலதான் நாம இப்பிரபஞ்சத்தை ஜெயிச்சோம். இன்னைக்கு அநேருக்கு இப்பிரபஞ்சம் என்று தெரியாது. பிசாசு எப்படி நம்முடைய மனசுக்குள்ள ஊடுருவான் என்றது இன்றைக்கு அநேருக்கு தெரியாது. அப்ப எங்கட மனசு எதில முழு நிச்சயமா இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தபடியா அவர் சகல காரியங்களையும் மேற்கொண்டுட்டார். என்னுடைய வியாதிய, என்னுடைய சரீரத்துல வியாதி வந்தாலோ, என்னுடைய சரீரத்துல எது வந்தாலோ அவர் என்ன செய்துட்டார்? இதுல நாம் என்னவா இருக்கணும்? முழு நிச்சயமா இருக்கணும். இதை விட வேற வழியால நமக்கு வெற்றி பெறாது என்பதை வசனம் நற்செய்தி நமக்கு தெளிவா சொல்லுது. சோ முதலாவது நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியணும் யார் யார் நீங்க எப்பேற்பட்ட இருள்ல நீங்க இருந்தால், எப்பேற்பட்ட இருள் நம்ம பற்றி கொண்டிருந்தாலும், இருள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், இருளின் ராஜ்யத்திலிருந்து பல விதமான, தேவன் எந்த ஒரு இருளையும் அவர் உண்டாக்கல. எந்த ஒரு இருள் ஊடாகவும் மனுஷனை அவர் சோதிக்கவும் விரும்பல. மாறாக இருளில் இருந்து வெளிச்சத்தை என்ன செய்தாராம்? பிரகாசித்தாராம். சோ அப்ப இருள்ல இருந்து அவர் வெளிச்சத்தை பிரகாசித்தார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். அப்ப தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பிரகாசிக்கணும்.
நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் என்றது அவருடைய சித்தம். சோ இருள் பிசாசனுடைய சித்தம். சோ அப்ப கடவுள் என்ன, நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய குமாரனை இருளுக்குள்ளாக அனுப்பினார். சோ அவர் மூலமாக வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தது. அந்த வெளிச்சம் எப்படி வருதுண்டா, அது சுவிசேஷம் வழியாக அந்த அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமையான மகிமையான ஒளி, அது என்னவாம், சுவிசேஷம், நற்செய்தி தான் பிரசங்க. அப்ப நற்செய்தி எங்களுக்கு விரைக்க என்னவாம், ஒளி வீசுது. சோ இது எங்க இருக்குன்னு சொன்னா, இதே கொரிந்தியர்ல நீங்க 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 4 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இங்கேயும் பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனசை குருடாக்குற. இப்ப பிசாசுடைய வேலை எங்க நடக்குது, நம்முடைய மனசுல. அப்ப பிசாசு என்ன செய்யறான், நம்முடைய மனசை குருடாக்குறான். என்னத்துக்காக இருளாக்கி வச்சுக்கிறான்? அவருடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி, அவர் சிலுவையில செய்து முடிச்சதான அந்த நற்செய்தியினுடைய ஒளி, அந்த ஆசீர்வாதங்களுடைய ஒளி அவிசுவாசிகள் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு இல்ல, அவிசுவாசிகளுக்கு குருடாக்கி வச்சுக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லையண்டா அந்த அர்த்தம் என்ன, அந்த ஒளி வீசையில, நற்செய்தி ஒளி வீசையில, இல்லது கேட்டாலும் அதை உதாசீனப்படுத்தக்கூடியதான ஒரு குருட்டாட்டம் அந்த மனசுல இருக்கிறது. பாருங்க, இருளில் இருந்து 6வது வசனம், வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையா அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கிறார், அல்லது எங்களோட மனசில பிரகாசிக்கிறார். சோ ஆகவே நீங்க புரிஞ்சு கொள்ளணும், பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுண்டா, எங்களோட மனசை குருடாக்கு. சுவிசேஷத்தின் ஊடாக சத்தியத்தை அறியாம எங்களோட மனசை குருடாக்குது. அப்ப மனம் குருடா இருக்க எங்களோட வாழ்க்கை என்னவா இருக்க போகுது, இருளா இருக்க போகுது. சோ எங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்டா எங்களோட மனம் என்ன செய்யணும், அவருடைய சுவிசேஷத்தால பிரகாசிக்கணும். சோ அது என்னத்தூடாக பிரகாசிக்குதுண்டா, நற்செய்தியூடாக. சோ அந்த நற்செய்தியை நாம விசுவாசிக்க எங்களோட வாழ்க்கையில என்ன உண்டாகுது, இயற்கையாகவே தானாகவே எங்களோட வாழ்க்கையில என்ன உண்டாகுது, ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சிந்திச்சு பாருங்க, தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சகலதை. ஆயத்தம் பண்ணினவைகளை, தனிய ரட்சிப்பு, அதாவது மனுஷன் நினைக்கிறது போல நானும் நீங்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போற அந்த ரட்சிப்பு அல்ல, ஆயத்தம் பண்ணினவைகளை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தேவையானது என்னென்று அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நான் அறிஞ்சிருக்கிறேன். சோ ஒட்டு மொத்தத்துல உங்களோட வாழ்க்கையில தேவையான அத்தனை விடுதலைகளையும், அத்தனை ரட்சிப்புகளையும், அத்தனை விதமான ரட்சிப்புகளையும் அவர் என்ன செய்தாராம், ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். இது அவர் தன்னுடைய அன்பின் ஊடாக செய்தது. மாறாத, சினமடையாத, கோபமடையாத அவருடைய அன்பு, என்றைக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய அவருடைய அன்பு. அந்த அன்பினால ஆயத்தம் பண்ணினவைகளை இன்றைக்கு மனுஷன் இந்த கண் காணலையா, அவனோட காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இதயத்துல தோன்றவே இல்லை. சில பேர் இன்னும் உங்களுக்கு தோன்றல.
சோ உங்களுடைய இருதயத்துல தோன்றாதபடியாலதான் உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் வரையல. சோ அதனாலதான் நீங்க இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. சில காரியங்களை நம்புறீங்க, சில காரியங்களை நீங்க இன்னும் நம்பல. இதையும் இயேசு செய்து முடிச்சிட்டாரா? சில பேர் நீங்க நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கை நீ இப்படியே போதாண்டு. இல்ல, இல்லவே இல்லை. அவர் ஆயத்தம் பண்ணினத நீங்க இன்னும் அறிஞ்சு கொள்ளல. உங்களோட காது இன்னும் கேட்கல, உங்களோட மனசுல இன்னும் வரையல, இருதயத்துல இன்னும் வராதபடியாலதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டேன். அது எப்படி என்று சொன்னா, அது என்னுடைய மகன் சிலுவையில உங்களுடைய பாவங்களுக்காக மரிச்சார். இதுதான் நற்செய்தி. நமக்கோ அதை அவர் என்ன செய்யறாம்? ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அதாவது தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய அன்பின் ஆழங்களை ஆவியானவர் மட்டும்தான் ஆராய்கிறார். அவர் எங்களுக்கு என்ன செய்யறார்? இப்பொழுது அறிவிக்கிறார். சோ அவர் அறிவிக்கிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? முழு நிச்சயமாய் நீங்க நம்புவீங்க. முழு நிச்சயமாய். எஸ், வாக்குத்தத்தம் பண்ணினத அவர் நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினத அவர் நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார் என்று ஆபிரகாம் நம்பினார். அதே போல எங்களோட பாவங்களுக்காக இயேசு மரிச்சிட்டார். என்னத்துக்காக? கலாத்தியர்ல வாய்ச்சேன், இப்பிரபஞ்சத்தின் சகல விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் எங்களை என்ன செய்ய? விடுவிக்க. இத உங்களுக்கு இது முழு நிச்சயம் உங்களோட இருதயத்துல வரணும். ஆமீன். அந்த முழு நிச்சயம் வந்துட்டா, சீரியஸா தான் சொல்றேன், பிசாசுக்கு உங்களுடைய வீட்டுல வேலை இல்லை, அலுவலே இல்லை. உங்களோட வீடுண்டா நான் தனி ஒரு நபரை ஒரு வீடா சொல்றேன். இது தேவனுடைய வீடு. பைபிள் சொல்லுது நாம் அவருடைய வீட்டாரா இருக்கிறோம். நீங்க நான் சொல்றத நீங்க அப்படியே கேட்டு அதை நீங்க முழு நிச்சயமா நம்பினீங்கன்னா தான் நீங்க சொந்தக்காரரா மாறுறீங்க. ஆமீன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்க அதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரோ ஒரு புரத்தியார் போல இருக்கிறீங்க. நீங்க ஒரு புரத்தி போலத்தான் நீங்க வாழ்றீங்க. நீங்க புரஜாதி மக்கள் இனி இல்லை. நீங்க தேவனுடைய ஜனம். போன கிழமை சொன்னேன், அவர் சொன்னார், போன முறை சொல்லியிருந்தேன், உடன்படிக்கை எபிரேயர் 8:10, நான் அவர்கள் தகப்பனாயிருப்பேன், அவர் என் ஜனங்களாயிருப்பார், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள், யாரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்றால் அந்த அர்த்தம் என்ன? நானே தகப்பனே பிள்ளைக்கு போதிப்பேன் என்று சொல்றேன். நானே அவர்கள் வியாதியை விலக்குவேன், நானே அவர்கள் வறுமைகளை விலக்குவேன், நானே அவர்களுடைய தகப்பனாயிருப்பேன் என்கின்ற உரிமையாக, நீங்களே அவரை அவ்வளவுக்கு உரிமையா பேச மாட்டீங்க, உங்களோட தகப்பன் அவரை சொல்றார். ஏன்னா முன்னே நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். பிசாசின் பிள்ளைகளாக, அந்தகாரத்தின் பிள்ளைகளாக, அல்லது கைவிடப்பட்டவர்களாக, அனாதைகளாக இருந்தோம். காரணம் அவர் அல்ல, பிசாசு. இப்ப இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தபடியே, இதுதான் சத்தியம். அந்த சித்தத்தின்படி நாம இப்ப அவருடைய வீட்டாராக வந்துட்டோம். இத நாம உரிமையோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவுக்குள்ள, இந்த களங்கம் இல்லாத அவருடைய உறவுக்குள்ள நாம என்ன செய்யணும்? ஊடுருவணும். சோ அப்பொழுது நாங்க என்ன செய்வோம்? சகலதுக்கும் சொந்தக்காரராக மாறும். இந்த விசுவாசத்தை, இந்த ஒரு மனசத்தான் நம்முடைய பிதாவானவர், நம்முடைய இயேசு
எதிர்பார்க்கிறேன். சோ இதுதான் பைபிள் சொல்லுது, மனம் திரும்புதல். ஆமென். மனம் திரும்புதல். ரோமர் 12 அடுத்து வாசிப்போமா? ரோமன் 12 and verse 2 நினைக்கிறேன். இது ஒரு விஷயம் ஆங்கிலத்துல வாசிக்கணும் கட்டாயம். ரோமர் 12:2 அத முதல்ல அதை வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? Do not conform to the pattern of this world. Right. Do not conform to the pattern to this world. Of this world. But be transformed by the renewing of your mind. But transformed by renewing your mind. அவர் என்ன சொல்றாரு பவுலண்டா ஆவியானவர்? இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த எல்லாமே பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க என்ன செய்ய வேண்டாமா? தரிக்க வேண்டாம். இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த வேர்ல்ட், பைபிள்ல சொல்லுது the world of this world. Do not follow அல்லது conform to this world. அல்லது அந்த பேட்டர்னை நீங்க என்ன செய்ய வேண்டாமா? நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். இந்த வேர்ல்ட் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு, அந்த பேட்டர்ன்ல நாம போக வேண்டாமா? ஏன்? சோ நானும் நீங்களும் தேவனால் பிறந்தவர்கள். சோ we should know, எங்களுக்கு தெரியணும், நாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதனால் வாழ்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, எப்படி நாம ஒரு காரியத்தோட போராட வேண்டும், எப்படி நாம நம்முடைய பலத்தால போராடி அதை ஜெயிக்கணும் என்கின்றதான் இந்த உலகத்தினுடைய நியதி. நாம சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சோ பைபிள் கிளியரா சொல்லுது. டேவ் சிப்பி வாசிங்க. அதுல இன்னும் இருக்கு, அத கண்டினியூ பண்ணட்டா? யா, திருப்பி அதை வாசிச்சு கண்டினியூ. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. By transform, by renewing your mind. அப்ப இந்த உலகத்தோட நீங்க உங்களோட மைண்ட வச்சிருக்க கூடாது. ஏண்டா இந்த உலகத்துல நீங்க மைண்ட வச்சிருக்க கூடாது, நீங்க யோசிக்க கூடாது, இந்த உலகத்துல நாம் ஒன்றும் செய்யக்கூடாது இல்ல, அத சொல்லவில்லை அவர். அவர் என்ன சொல்ல வாராருண்டா, இந்த உலகத்தினுடைய பேட்டர்ன், அதனுடைய முறை, அந்த முறை. உதாரணத்துக்கு சொல்ல, உலகம் கணக்கு நமக்கு சொல்லும், இந்த வேர்ல்ட், இந்த பிரபஞ்சம் கணக்கு சொல்லும். இப்படி செய்தா இப்படி நீங்க ஜெயிக்கலாம், இப்படி செய்தா நீங்க இப்படி வரலாம், இப்படி செய்தா இந்த வியாதியிலிருந்து நீங்க விடுதலை ஆகலாம், இப்படி வாழ்ந்தா உங்களுக்கு ஒன்றுமே வராது. ரைட்? சோ இதனால இப்ப பாருங்க, இதத்தான் உங்களுக்கு நான் இப்ப இந்த வழியில பேசணும், இந்த வழியில எதை இப்ப பேசுறேன்னு சொன்னா, இப்ப ஏதேன் தோட்டத்துல, ஈடன் கார்டன்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா, பிசாசு ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னதுண்டா, நீங்க இப்படி செய்தா நீங்க இப்படி வாழலாம் என்று சொல்லி நன்மை தீமை என்கின்ற அந்த விருட்சத்தை அதுல இருந்து புசிக்க சொல்லிச்சது. அதுதான் பாவம். ஆதாம் ஏவாள் தங்களுடைய சுய புத்தியிலையும் சுய ஞானத்திலையும் சுய கிரியையிலையும் ஆதாம் ஏவாள் சாய்ந்து, தேவன் கடவுள் ஏற்கனவே அவர் செய்து முடிச்சது, ஏற்கனவே அவர் கொடுத்ததான சகலவிதமான ஆசீர்வாதத்திலையும் அவர்கள் நிலைச்சிருக்கிறார். இன்றைக்கும் உலகம் இயேசு சிலுவையில நடந்து முடிச்சதுல எங்களை நிலைச்சிருக்காம, நாங்க எங்களுடைய சுயத்துல, உலகத்தினுடைய பிரபஞ்சத்துல, இல்ல அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துலதான் நாம் என்ன செய்யறோம்? சீவிக்க முயற்சிக்கிறோம். பிசாசு இன்னும் எங்களை அங்க இழுத்துண்டு போகுது. சோ திரும்ப வாசிங்க. திருப்பி அந்த வருஷம். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test
and approve what God's will is, His good, pleasing, and perfect will. ஆமென். சோ அப்ப இப்ப இங்க என்ன சொல்றார்? உலகத்துக்கு ஒத்த வசனம் செய்யாங்க. ஆனா அதுக்கு மாறாக என்ன சொல்றாருண்டா, by renew your mind. அப்ப எங்கட மனசை எப்படி புதிதாக்கலாம்? by the word of God. The word of God, அதாவது தேவனுடைய வார்த்தையினால் அல்லது சுவிசேஷத்தினால் தான் எங்கட மனசை மறுவப்படுத்தட்டாம், புதிதாக்கட்டாம். சோ அதுக்காகத்தான் நாம் என்ன செய்யறோம்? நற்செய்திய ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறார்? போதிக்கிறார். அப்ப நீங்க இவ்வளவு காலமும் இவ்வளவு வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்துக்காக நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? நீங்க போராடி இருக்கிறீங்க. இதுல இருந்து ஜெயத்துக்காக நீங்க போராடி. ஆனா தேவனுடைய வார்த்தையினால் நீங்க என்ன செய்யல? மருவமாக நீங்க என்ன செய்றீங்க? அதுல இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்றீங்க. சோ எப்படி நாம மருவமாகிறோம்? எஸ், நாம இயேசு சகல விதமான காரியத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார் என்கின்றத நாம் என்ன செய்யறோம்? நமக்குள்ள உள்வாங்க. அதுல நாம் என்ன செய்யறோம்? உறுதியாக நிலைநிற்கிறோம். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ற உங்களுக்கு விளங்கையில நாங்க இந்த மேல் வாசனத்தை நான் கீழே இருந்து மேல போறேன். அப்ப உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்கும் என்னத்த ஆவியானவர் சொல்ல வரார் பாருங்க. அப்படி இருக்க முதலாவது வசனம் வாசிக்கிறது. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இங்க இயேசு சொல்றாரு, என்ன ஆவியானவர் சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப நாம அவருடைய எங்கட சரீரத்தை பரிசுத்தமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? பைபிள் சொல்லல நம்முடைய கிரியையினால ஒப்பு கொடுக்க சொல்லி இல்ல, விசுவாசத்தின் மூலமாக. இயேசு அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியால என்னுடைய சரீரம் இப்ப பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கணும் விசுவாசத்தினுடைய. எஸ், இயேசு என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இதுதான் மனசை நீங்க மர்வமாக்குறீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சீங்களா, இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சபைகள்ல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அந்த சபை உங்களை திரும்ப 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 இருளுக்க தான் நடத்தும். இன்றைக்கு அனைவருடைய வியாதி சுகப்படாம இருக்கிறதுக்கு காரணமே அவர்கள் தங்களை இன்னும் பரிசுத்தமா ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கு நீங்க எவ்வளவுக்கு அவருடைய ரத்தத்தால, நீங்கள் வெளியேறப்பெற்ற ரத்தத்தால மீட்டுக் கொள்ளப்பட்டதனுடைய ரகசியத்தை நீங்க இன்னும் புரியாம இருக்கிறீங்க. இப்ப நாம நினைக்கிறோம், பாருங்க, இயேசுன்ற ரத்தம் பைபிள் சொல்லுது வெளியேற பெற்றது. அதுக்கு யாரும் எங்கேயும் எவனாலையும் எந்த பணமும் கொடுக்க முடியாது. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தால நானும் நீங்களும் மீட்கப்பட்டது நாங்க எவ்வளவு தூரம் வெளியேற பெற்றவர்களாக மாற்றப்பட்டோம் என்பதை இன்றைக்கு அநேகர் புரிஞ்சு கொள்ள. இப்ப நான் ஒன்றை வாங்க போறேன் என்று சொன்னா, ரைட், ஒன்றை நான் வாங்க போறேன்னு சொன்னா ஒரு 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 பெரியமா ஒரு 100 கோடி பவுண்ட்ஸ கொடுத்து 100 crore பவுண்ட்ஸ கொடுத்து நான் உண்டா வாங்க போறேன்னு சொன்னா, இந்த வாங்க போற சாமான் மிக மதிப்பு கூடின சாமான். அவ்வளவுக்கு, அதனாலதான் நான் அவ்வளவு பிரைஸ நான் கொடுக்கிறேன். பைபிள் சொல்றது இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்றது. வெளியேற பெற்றது என்று சொன்னா அதுக்கு மணி உலகத்துல இன்னும் ஒருவரும் கண்டுபிடிக்கல.
சோ அதை கொடுத்துத்தான் என்னையும் உங்களையும் அவர் மீட்டிருக்கிறார் என்று சொன்னா, இப்ப அவர் சொல்றார், நீ எந்த ரத்தத்தின் விலையை பார்க்காத, என்னுடைய முக்கியத்துவம் என்ன, என்னுடைய மீட்பினுடைய ஆழம் என்ன என்பதை பார்க்க சொல்லி சொல்றேன். அப்பைக்கே தெரியும், அப்பைக்கு நீங்க இன்றைக்கு அநேக விஷயத்திலிருந்து வெளியில வந்துருவீங்க. பிசாசு தன்னுடைய பிடியில இருந்து உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நான் இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னையும் சொல்லியிருப்பேன், ஆனா சிலவேளை அப்ப உங்களுக்கு மண்டைக்கு ஏறாது, இன்றைக்கு ஏற வாய்ப்பு இருக்கு. உலகத்துல மனுஷன் அப்படித்தான். மனுஷன் நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், நீங்க சிலவேளை உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒரு நேரத்திலே பிள்ளை அதை மண்டைக்கு ஏற்றாது. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு தேவண்ட வார்த்தையை மட்டும் நான் திரும்ப திரும்ப பிரசங்கிச்சா, இன்னைக்கு சில பேர் யோசிப்பீங்க, ஏன் நான் திரும்ப திரும்ப பிரசங்கிக்கிறேன். அன்றைக்கு விளங்காது, இன்றைக்கு உங்களுக்கு விளங்கும். ஆமீன். பிசாசு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையால, அவருடைய நற்செய்தி ஊடாக உங்களுக்குள்ள அந்த அறிவு அல்லது அந்த விசுவாசம் வெறும் வரைக்கும் தான் உங்களோட அவனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க இதோட வார்த்தையால நீங்க அதை அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, பிசாசு அந்த பிடிய சொல்லுவாங்க, அந்த கிரிப்பை விட்டுருவான் உங்களை விட்டு. அவன் எந்த வடிவில உங்களுக்குள்ள இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், அல்லது ஒரு அறியாமையா இருக்கலாம், அல்லது ஒரு வேற விதமான ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது ஒரு விதமான சாபமா இருக்கலாம், அல்லது ஒரு பற்றாக்குறையா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார குறைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த இருள், அந்த காரியம் அவனுடைய பிடி நீங்க அதை அறிய மட்டும்தான் இருக்கலாம். அறிஞ்ச பிறகு அது லூஸ் ஆயிடும், அது பிறகு உங்களை விட்டு போயிடும். சரிதான், இதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் நீங்க ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய நற்செய்தியை நீங்க கேட்கணும். சோ இந்த வசனத்தை திரும்பி படிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கத்தினால அல்லது அவருடைய அன்பினால நீங்களும் என்ன செய்யப்பட்டோமா? பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம், மன்னிக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோம், அவருடைய குடும்பத்துக்குள்ள சேர்க்கப்பட்டோம். இன்னும் ஒரு வடிவில சொல்லுது, அவருடைய வீட்டாராக மாற்றப்பட்டோம். சோ அப்ப அவர் சொல்றார், நீங்க அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் சொல்றேன், உங்களோட சரீரங்களை பரிசுத்தமாய் அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அதாவது எஸ் ஆண்டவரே, எஸ் தகப்பனே, சாரி ஆண்டவரே என்று சொல்றதை விட எஸ் தகப்பனே, நான் உங்கள் முன்பாக உங்களுக்குள்ள பரிசுத்தமாய் என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எஸ், நீங்க என்ன பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க. பிசாசுக்கு அவனுடைய சிந்தைக்கு நீங்க இடமே இல்லை. ஆமீன். நீங்க அவரை ஆராதிக்கிற பொழுது நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயத்தோடு தான் ஆராதிக்கணும். ஏதாவது அவரிடத்துல நீங்க எதையாவது கேட்க, எதையாவது நீங்க ஜெபம் பண்ணிக்க, நீங்க யார் என்கின்ற உண்மையை அறிஞ்ச பிறகு நீங்க ஜெபம் பண்ணு. அதுக்கு முதல் ஜபிக்கிற ஜபத்துக்கு பிரயோசனமே இல்லை. அதனாலதான் நாங்க முந்தி ஜபிச்ச ஜபம் ஒன்றுக்குமே பதில் இல்லை. ஏன்? நாம ஒரு குற்ற உணர்வோடான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயம் இல்லை எங்களுக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்குள்ள நிறைவேற்றப்பட்ட நிச்சயமே இல்லை. நிச்சயம் இல்லாம நாம என்னத்தை ஜபிக்கிறோம்? ஏண்டா நிச்சயம் இல்லையேண்டா நாங்கள் உலகத்தில் இருக்கிற பாவியை போல உண்டு. எத்தனை நன்மையை கடவுளுக்கு செய்தாலும் நாம பரிசுத்தமாக்கப்பட போறதில்லை. சோ அதனால நாம அந்த நிச்சயம் இல்லாம ஜெபிச்சு ஒன்றும் கேட்கப்பட போறதில்லை. ஆனா இப்ப விசுவாசத்தின் ஊடாக நமக்கு அந்த நம்பிக்கை வந்த பிறகு எங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாம போயிட்டு, இன்னைக்கு அநேகர் குற்ற உணர்வோடையே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. வியாதி இயேசு சிலுவையில இத மன்னிச்சிட்டாரா
என்ற குற்ற உணர்விலேயே அந்த சந்தேகத்திலே நீங்க ஜெபிக்கிறபடியால வியாதி சுகப்படுதில்லை. இதுதான் நான் சொல்றேன், பிராக்டிக்கல். உங்களோட லைஃப்ல பிராக்டிக்கல் கிறிஸ்தவர்களா நீங்க மாறணும். சோ திரும்ப இப்படியே நாம 1 கொரிந்தியர் கலாத்தியர் 1:4 வாசிப்போமா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ இன்னும் நீங்க இதுல நீங்க உட்கார வேணும் என்று சொன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுப்போமா? 1 கொரிந்தியர் 15 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, 1 Corinthians 15, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன? அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இது எந்த ரட்சிப்பை பேசுறார்? டெய்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நித்தமும் ஒரு ரட்சிப்பு தேவையண்டா. என்னவாம்? நீங்கள் இதை கை கொண்டிருந்தால் என்னத்தை? சுவிசேஷத்தை. அப்ப எங்களோட அன்றாட பிராக்டிக்கல் லைஃப்ல, எவ்ரிடே லைஃப்ல நாங்க நற்செய்தியை என்ன செய்யணும்? பிராக்டிக்கலாக அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். எப்படி? உங்களோட மனசு கை கொண்டிருந்தால் அதனால் நீங்க ரட்சிக்கப்பட, மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அப்ப விசுவாசம் என்ன? நற்செய்தியை நாங்க என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நாம நம்பணும். அதுதான் விசுவாசம். உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், எந்த வழியில சுத்தி வந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுவிசேஷம் ஒன்றுக்கொன்று முரண்படாது. பாருங்க, அது என்னவாம்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிராதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கோபாவுக்கும் பின்பு பன்வருக்கும் தரிசனமானார். அப்ப என்னவாம் சுவிசேஷம்? அப்ப என்னத்தாலையாம் நாம ரட்சிக்கப்படுவோம்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சு நமக்காக உயிர்த்தெழுந்தார். சோ அதனாலதான் கிருபையினால் நாம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது ஒன்றும் நம்மளால் உண்டானதல்ல, இதெல்லாம் தேவனுடைய ஈவு. அப்ப தேவனுடைய ஈவை நாம விசுவாசிக்கிறதான் நம்முடைய விசுவாசம். ஆமென். சோ நமக்கு கிடைச்சது எல்லாமே ஈவு. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சகலதையும் செய்து முடிச்சு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சதுனால எங்களோட வாழ்க்கையில சகலதும் ஈவாக கிடைச்சிருக்கிறது. அந்த ஈவுதான் இப்பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம என்ன செய்யுது? முற்று முழுதாக விடுதலையாக்கு. சகல விதமான இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வருகிறதான சகல விதமான இருள இருந்தும் சகல விதமான காரியத்தில் இருந்தும் இந்த சத்தியம், இந்த நற்செய்தி, இந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யலாம்? விடுதலையாக்குது. சோ இதை நம்பி அவரை மகிமைப்படுத்துங்க. எஸ், இதை நம்பி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினது போல நீங்க முழு நிச்சயமாய் உங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் நம்புங்க. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான். சோ அதனால பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை வந்தது? விசுவாச சோதனை. அப்ப ஆண்டவர் சொல்றார், என்ன சொன்னார்? நீ உன்னுடைய குமாரனை எனக்காக என்ன செய்? பலியிடு. சிந்திச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய அவன் முழு நிச்சயமா நம்பினான். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்யவும் வல்லவராயிருக்கிறார் என்று நம்பினான் என்றுதான் வசனம் சொல்லுது. அப்ப அதனால ஆபிரகாம் ஒன்றையும் குறித்து யோசிக்கல. ஆபிரகாமுக்கு இருந்தது எல்லாமே வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர்.
சோ ஆகையால ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு எல்லாமே கண் மறைக்கப்பட்டுச்சு. தன்னுடைய பிள்ளை மறிக்க போதுண்டாம் பார்க்கல. அவனுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை அவர் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார் என்று அவன் நம்பினான். அவன் தன்னுடைய காரியத்தை ஒன்றையுமே பார்க்கல. அப்ப அதுல அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய பிள்ளைய பலியிடத்துக்கு கொண்டு வரான். அவனுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, அவன் தன்னை கீழே பார்க்கல, அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவரை பார்த்தான். அதே போல இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒன்றையும் பார்க்காதீங்க. உங்களோட வியாதிக்கு உயிர் கொடுக்காதீங்க, உங்களோட பிரச்சனைக்கு உயிர் கொடுக்காதீங்க, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. சீரியஸா தான் நான் சொல்றேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் ஏற்கனவே நிறைவேற்றிட்டார். ஆமென். இயேசு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக இயேசு மரிச்சிட்டார் என்கின்ற அந்த முழு நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பேசுவீங்க, உங்களுடைய மொழி மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய உலகத்துக்கு ஒற்ற வேஷம் நீங்க தரிக்க மாட்டீங்க. நீங்க காரணம், நீங்க வேற, நீங்க வேற, நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்க அறிஞ்சிருவீங்க. ரைட்? இப்ப நான் திரும்பி ரோமர் 12க்கு போறேன். அதுக்கு முதல் இத நீங்க வடிவா கவனிங்க. ஆமென். சோ அப்ப இங்க ஆபிரகாம் என்ன செய்துட்டான்? முழு நிச்சயமா நம்பினபடியால இது ஒரு பெரிய விஷயம். ஆபிரகாமுக்கு அவருடைய டெஸ்ட் பண்ணது பெரிய விஷயம். அப்ப பிள்ளைய பலிகுடு என்று சொன்ன உடனே நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க பிராக்டிக்கலா யோசிக்கணும். நீங்க ஆபிரகாம நீங்க ஒரு வேறொரு உலகத்துல இருந்தான் என்று நீங்க இப்பவே இந்த விஞ்ஞானம் வளர்ந்த இதிலேயே நாங்க இப்படி இருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் பிள்ளைய பலியிட போக அவனோட மனைவி என்ன காய்ச்சிருப்பான்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க தயவு செய்து நீங்க பிராக்டிக்கலா யோசிங்க. அன்றைக்கு மனைவி சொல்லியிருக்கும், ஆபிரகாம் உனக்கு பைத்தியம், உனக்கு விசர் பிடிச்ச அலைகிறாய், உனக்கு பைத்தியம், கட்டாயம் சொல்லியிருக்கு. அல்லது அன்றைக்கு சாரால் செய்திருந்தா புருஷன் சொல்லியிருக்கு, மனைவியே உனக்கு பைத்தியம் பிடிச்ச அலைகிறாய். யாராவது இப்படி இருப்பாங்களா? பிள்ளைய பலியிட விடுவாங்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஆபிரகாம் அன்றைக்கு தரிக்கையில. ஆபிரகாமுக்கு இருந்ததெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கான்னு முழு நிச்சயமாய் நம்பினான். தேவன் மேல அவ்வளவுக்கு நம்பிக்கை. சரியோ? தேவன் மேல அவ்வளவுக்கு நம்பிக்கை வாக்குத்தத்தத்துல இருந்தா சரிதானே? நமக்கு அது இதா இருக்காது, என்னவா இருக்காது, பைத்தியமா தெரியாது. ஆனா வெளியில இருக்கிறார்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஆபிரகாமுக்கு அது பைத்தியமா தெரியல. ஆபிரகாமுக்கு அது என்னவா இருக்கையில பைத்தியமா தெரியல. என் ஆபிரகாமுக்கு இல்ல அவ்வளவுக்கு விசுவாசம் அவனை என்ன செய்துச்சு? நடத்தினஸ். அந்த விசுவாசத்தினுடைய முடிவு என்ன? அது வெற்றி. சோ மேபி நீங்க ப்ரே பண்ணலாம், நாம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, எனக்கு உங்களுடைய விசுவாசம் வேணும். இப்ப பாருங்க, இயேசுன்ற காலத்தில எல்லாம் அவர்கள் ஜெபம் பண்ணினார், எனக்கு உங்களுடைய விசுவாசம் வேணும், விசுவாசத்தை வர்க்கிக்க பண்ணுங்க. சில பேர் சிலதை கன்றுவார்கள், கண்ட பிறகு அவர்களால் முடியாட்டிக்கு என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ணுவார். இப்ப நான் பிரசங்கிக்கிறது சிலவேளை உங்களுக்கு ஏதோ இதுக்குள்ள இருக்கட்டு தெரியுது, ஆனா உங்களுக்கு அதுக்கு ரங்க முடியாம இருக்கு, அது உங்களோட பிழை இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க ஜெபம் பண்ணலாம். உண்மையா நீங்க ஜெபம் பண்ணலாம். உண்மையாகவே, தகப்பனே, எனக்கு இத புரியாம இருக்கிறது, இவர் சொல்றது என்னால புரிய முடியுதில்லை, ஆனா எனக்கு விளங்குது, இதுக்கு ஏதோ இருக்குது. சோ அதனால தகப்பனே, என்னுடைய ஜெபத்தை என்ன, இப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே
ஏன் அப்ப நான் ஜெபிக்கணும்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா நீங்க கேட்காம அவர் உங்களுக்குள்ள அது பிரவேசிக்க முடியாது. இல்லாட்டிக்கு அவர் எப்பவோ ஆதாம் ஏவாளுக்குள்ள அப்பவே அவர் பிரவேசிச்சிருப்பார். அவர்கள் நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து புசிக்க முதலே கடவுள் என்ன செய்திருப்பார்? அவர்களுக்குள்ள பிரவேசிச்சிருப்பார். உங்களுடைய அனுமதி இல்லாம கர்த்தரால் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. சோ ஆகவே அதனாலதான் பிரேயர் உங்களோட அனுமதிக்காத்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்துட்டு, அதான் சொன்ன அவர் ஆயத்தமாக்கப்பட்டவைகளை அவர் உங்களுக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறான்னு உங்களுக்கே தெரியுது இல்லை. அதான் ப்ராப்ளமா இருக்கு. நாங்க ஒரு கடவுளை ஒரு லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களை நாங்களே லிமிட் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களோட ஆசீர்வாதத்தை நாங்க தான் லிமிட் பண்ணி வச்சுக்கிறோமே, குறைச்சி வச்சுக்கிறோமே ஒழிய, ஆனா அவர் உங்கள் மேல பயங்கரமான நினைவுகளை வச்சு பயங்கரமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இதெல்லாம் பரலோகத்துல இல்லை. என்ன நமக்கு போதிச்சாச்சு. பரலோகத்துலதான் அங்க எல்லாம் தங்க கட்டி உங்களுக்கு வச்சிருக்கு, அங்க பாதைய தங்கத்துல செய்து வச்சிருக்கிறார் என்று. அது மட்டும் நீங்க நரகத்துல இங்க வேங்கன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்தாச்சு? பிழையான போதகங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள விட்டபடியால, ஆனா இங்கதான் பரலோகம் இருக்குது, இங்கதான் தேவன் ஆசீர்வாதத்தை விரும்புறார் என்பதை எங்களுக்கு அநேகர் சொல்லி தெரியல. பாருங்க, இந்த 2 வசனத்தையும் வச்சு நான் சொல்றேன். ஒன்று கலாத்தியர்ல சொல்றார் என்ன? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை இருந்து எங்களை விடுதலையாக்கும்படி. அப்ப இப்பொழுது இருக்கிற பொல்லாத விடுதலை ஆக்கினா நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம்? இங்கதான் நாங்க என்ன செய்ய போறோம்? விடுதலைகளை அனுபவிக்க போறோம், சகல விதமான விடுதலைகளை. அதே போல கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? அவர் எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவைகளை. எங்க ஆயத்தமாக்கினவர்? தனிய பரலோகத்திலேயா? இல்ல, இங்க. என்ன ஆயத்தமாக்கப்பட்டவைகள்? பல பன்மையில பேசுது. என்றா சகல விதமான ரட்சிப்புகளும் சகல விதமான ஆசீர்வாதங்களும். நாங்க ஆசீர்வாதத்தை தொலைச்சது இந்த பூமியில, ஆசீர்வாதத்தை நாங்க திரும்ப பெற போறதும் இந்த பூமியில. நீங்க வியாதியாக ஆகினது இந்த பூமியில, வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டியது இந்த பூமியில. இதுதான் தேவனுக்கு மகிமை. ஆமென். சோ அப்ப எப்படி நீங்க விடுதலை ஆகிறது வியாதியிலிருந்து? இப்ப நான் கேட்டோன்னா யோசிக்கிறீங்க, என்னடா இருக்கு பதில்? இல்ல, ஏற்கனவே நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. ஏற்கனவே உங்களோட வியாதிக்குரிய பரிகாரத்தை சிலுவையில இயேசு செய்து முடிச்சிட்டார். சோ இந்த பிரச்சனை ஏற்கனவே இயேசு சிலுவையில செய்து முடிச்சிட்டார். ஆமென். நிச்சயமாய் நம்ப வேண்டியதான் உங்களுடைய பொறுப்பு. நம்பினா என்ன செய்வீங்க? மகிமைப்படுத்துவீங்க. இயேசுவே நன்றி, என்ன சுகப்படுத்திட்டீங்க, நன்றி. அப்ப இதெல்லாம் இனி என்ற வாழ்க்கை. என்ற வாழ்க்கை இது இல்லை. நோ, உலகத்துக்கு ஒத்த வேஷம். உலகம் சொல்லும், உலகம் டாக்டர் சொல்லியிருப்பார், இதுதான் உங்களோட வாழ்க்கை. இதைத்தான் சொன்னனே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். தயவு செய்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகம் பேசுற பிரகாரமா நீங்க பேசாதீங்க. சோ இப்ப நான் ரோமர் 12 அதை பிராக்டிக்கலா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரைட்? ரோமர் 12 திரும்ப போவோமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாங்க. இது தேவனுடைய பிள்ளைகளோட அவர் பேசுற. அப்ப உங்களோட மனம் புதிதாகணும். நீங்க ஏற்கனவே மறுபடி பிறந்த பிள்ளைகள். நீங்கள் ஏற்கனவே அவருடைய மரணத்திலையும் அடக்கத்திலையும் உயிர்த்தெழுதலையும் பங்கு பற்றினவர்கள். பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீங்க பங்கு பற்றி இப்ப அவருக்குள்ள உயிர்த்தெழுந்து அவருக்குள்ள இப்ப நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. ஆனா மனம் என்னவாம்? இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குது. சோ அதனால பவுல் சொல்ற, நீங்க தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்க என்ன செய்யுங்க? பகுத்தறியுங்கன்ற. அதுக்கு உங்களோட மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். தேவனுடைய சித்தம் என்ன? நீங்க இந்த பூமியில என்ன செய்யணும்? அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும். இதற்காகத்தான் அவர்
தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இதுக்கு பேர் சுயநலம் அல்ல. நீங்க நிறைய நினைக்கலாம், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறது சுயநலம் இல்ல. தேவனுடைய சித்தம் இது. ஏன்னா இது சுயநலம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மட்டும் அவர் தெரியல, உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவருக்கும் தந்தபடியால இதுக்கு பேரு சுயநலம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? எல்லாரையும் அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரையும் தன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர் நன்மைகளை அனுபவிக்கத்தான் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். அதனால இதுக்கு பேர் சுயநலம் அல்ல, இதுக்கு பேர் பொதுநலம். இயேசு பொது நலமாக தன்னைத்தானே அவர் அர்ப்பணிச்சார். அவர் சுயநலம் அல்ல. அவர் பாருங்க, அவர் பொதுநலம் உள்ளவர். தன்னைத்தானே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இப்பிரபஞ்சத்தில் இருந்து நாம் என்ன செய்யறார்? விடுதலை ஆக்குறார். சோ அப்ப இது சுயநலம் இல்லை. நீங்கள் சுயநலம் இல்லாம அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொண்டா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, நீங்கள் தானாகவே நீங்க பிரசங்கிப்பீங்க. ஆமென். ஒருவன் கிருபை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்று நீங்க கிருபையினால வழிநடத்தப்பட்டா ஒன்று உங்களோட அடையாளம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் நீங்க சொல்லலாம், எஸ் நான் கிருபையை பின்பற்றேன், கிருபையை நேசிக்கிறேன். ஆனா கிருபையால நீங்க வழிநடத்தப்பட்டா ஒன்று கிருபையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரரை நீங்க நிச்சயமா நேசிப்பீங்க. அது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், உங்களை அறியாம நீங்களே பேசுவீங்க. உங்களை அறியாம நீங்களே பேசுவீங்க. இப்ப அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள அந்த அவருடைய அன்பு, அவருடைய ஆசீர்வாதம் உங்களை சும்மா விடாது. ஆமென். சோ அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க என்ன செய்ய வேண்டாம். உலகத்துக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நமக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. ஆமென். அதுங்களை சும்மா விடாது. அதுங்களை ஆசீர்வதிக்கும், அதுங்களை விடுதலையாக்கும், அதுங்களை ரட்சிக்கும். ஏன்? அதுக்குரிய காரியம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு. அப்ப எங்களோட விசுவாசம் பாரமானதல்ல. எங்களோட விசுவாசம் பாரம் இல்லை, சுமை இல்லை. விசுவாசம் இன்றைக்கு அநேகர் அதை சுமையாக பாரமாத்தான் விசுவாசத்தை கொண்டாடுறாரு. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்தாத்தான் கர்த்தர் எங்களை விடுதலாக்குவார், இப்படி செய்தாத்தான் எனக்கு சுகம் கிடைக்கும், கன மைல் தூரம் போகணும், மூன்று நாள் உபாசிக்கணும், 3 நாள் உபாசிச்சு அல்லது ஒரு மாசம் உபாசிச்சு ஒரு பாசர் வந்தாத்தான் அவற்றை அபிஷேகம் தான் என்ன விடுதலையாக்கும். இதெல்லாம் நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் இருந்துனா வந்தனா, இதுக்குள்ள இருந்துதான் நான் வந்தனா. பைபிள்ல இப்படி எல்லாம் இருந்ததே இல்லை. பவுல் அப்படி ஒரு சபை நடத்தினதும் இல்லை, அப்படி ஒரு ஊழியக்காரனா இருந்ததும் இல்லை. அவர் வார்த்தையை அனுப்பி 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 ஜனங்களை குணமாக்கினார். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் எங்களை குணமாக்குது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு எனக்கு ஒரு முற்றுமுழுதான ஒரு சமாதானத்தை தந்தது. இழந்த சமாதானத்தை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் கிருபையின் சுவிசேஷத்தினால. முன்னே ஒரு காலம் எனக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருந்ததில்லை. மன்னிப்புக்காக போராடினேன். எங்களுடைய சுய பலத்தால மன்னிப்புக்காக போராடினேன். என்னுடைய சுய பலத்தால ஆசீர்வாதத்துக்காக போராடினேன். என்னுடைய சுய பலத்தினால பரலோகத்துல எனக்கு ஒரு கிரீடத்துக்காக போராடினேன். ஆனா பிறகுதான் தெரிஞ்சது, தேவனுடைய கிருபையை விட எங்களோட சுயபலம் அல்ல, அவருடைய கிருபை தான் எனக்கு எல்லாமே தந்தது. கிருபையில இளைப்பாறினேன், அவருடைய அன்பில இளைப்பாறினேன், அவருடைய சத்தியத்தில் இளைப்பாறினேன். நான் இளைப்பாற எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். அதே போல நாம இளைப்பார்னாத்தான் அவர் கிரியை செய்வார். நாம இளைப்பார்னாத்தான் இவன் எங்களோட சுகம் கொடுத்தி வெளியில வரும். எங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், எங்களுக்கு தேவையான சமாதானம், எங்களுக்கு தேவையான வழிநடத்தல் நாம அவருடைய செய்து முடிச்சதுல நாம இளைப்பாறணும். அவருடைய சத்தியத்துல நாம இளைப்பாறணும். அவருடைய அன்பில நாம இளைப்பாறணும். அதுதான் ஒரு உலகத்திலேயே மிக சிறந்த இடம். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பில நாம இளைப்பாறோம். நீங்க யோசிக்கலாம், வரப்போற அழிவுக்கு நாங்க எங்க ஓடலாம், எங்க தப்பலாம், அல்லது எந்த நாட்டுக்கு போனா நாம ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது எதை செய்தா நாம ஆசீர்வாதமா இருக்கலாம், எந்த உணவை சாப்பிட்டா எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியம், இப்படி எல்லாம் கணக்க மண்டைய போட்டு குழப்பி அடிச்சு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்களோ, தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பில் அழைப்பாருங்க. ஆமென். இதை விட
ஒரு நல்ல இடம் உலகத்துல இல்லவே இல்லை. ஆமென். இந்த ஸ்தலம் இதுதான் இயேசு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இதுக்குத்தான் ஆவியானவர் நம்மோட பேசுறார். எபிரேயர்ல சொல்றார், அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்க நீங்க பிரயாசப்படுங்க. என்ன பிரயாசம்? இதுதான். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விஷயத்திலையும் நாம உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம எங்களோட மனம் மர்வமாகிறதுனால, எங்களோட மனம் உங்களோட வார்த்தையினால் மர்வமாகிறதுனால உங்களோட நன்மையும் உங்களோட பிரியமும் இன்னமானது என்று நாங்கள் அறியத்தக்கதாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனமும் உங்களோட வார்த்தையினால் மர்வமாட்டும். நன்றி இயேசுவே. உங்களோட முழு நிச்சயமாய் நம்பட்டும். நீங்க செய்து முடிச்சவைகள்ல முழு நிச்சயமா. அப்ப சில பேருக்கு நீங்க கேள்வி கேட்கலாம், அதை என்னெல்லாம் முடிச்சாருண்டு. அவர் முடிக்காத ஒன்றுமே இல்லை என்று. அப்படி செய்யுங்க, அப்படி நம்புங்க. இயேசு முடிக்காத ஏதாவது இருக்குமெண்டா நீங்க இங்க விசுவாசத்துல பிளவுறீங்க. இயேசு முடிக்காத ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வேலையை செய்தா அதை முழுமையா செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அவர் உங்களோட வாழ்க்கைக்காக தான் சிலுவையில மரிச்சார். ஆமென். அவர் என்னத்தை எல்லாம் முடிச்சார் என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரவே கூடாது. ஒன்றே ஒன்றுதான், நீங்க நம்புங்க, அவர் முடிக்காம ஒன்றுமே விடையில. ஆமென். சோ முழு நிச்சயமா நம்புங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நம்புறதே அவரை மகிமைப்படுத்துறதுக்கு சரி. சோ நீங்க இளைப்பாறினா காணும். எந்த விஷயத்திலையும் நீங்க இளைப்பாருங்க. அதுதான் முதல் உங்களோட வெற்றிக்குரிய அறிகுறி. அப்ப இளைப்பாறுதலங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? இயேசு மேல அவருடைய நற்செய்தியில அல்லது அவர் செய்து முடிச்சதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தான் நீங்க இளைப்பாறுங்க. சோ அந்த இளைப்பாறுல இருந்து நீங்க பாருங்க, ஒரு நன்றி சொல்லுவீங்க ஆண்டவருக்கு, அல்லது நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அதுல இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. சோ அந்த ஜெபம், அந்த துதி, அது சுகந்த வாசனையா தான் அவருக்கு போகும். ஏன்? இயேசு பலியிட்ட பிறகு அது என்ன செய்வார்கள்? பிறகு சுட்டரிப்பார்கள். அது என்ன நடக்குது? சுகந்த வாசனையாக போஸ். அப்ப இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல இருந்து வருகிற விசுவாசம் தான் அவருக்கு சுகந்த வாசனை. அதனாலதான் அன்றைக்கு அவர்கள் பலியிட்டு அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வார்கள்? சுட்டரிப்பார்கள் என்று சொல்லப்படுது. ரைட்? சோ அதே போல கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு இந்த இடத்துல விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்னென்னத்துக்காக அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவ்வளவும் இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டுட்டது. சோ அந்த சித்தத்தின்படி ஒவ்வொருவரும் அந்த காரியத்தில இருந்து, இருள்ல இருந்து அல்லது அந்த பிசாசுல இருந்து ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே விடுதலை ஆகிறார்கள். நன்றி இயேசு.